இறைவனுக்கு ஆண்டாள் ஒரு கட்டளையை கொடுத்து நிறைவு செய்திருக்கிறார். ஆகவே அத்தியாபயந்தி நீலாதுங்கத்தில படிக்கும்போது அந்த நம்முடைய கணியனை படிக்கும்போது அத்தியாபயந்தி அத்தியாபயம் சொல்லித்தருவது. அது சொல்லித்தருவதையும் இறைவன் என்று உணர்த்தியதும் தான் திருப்பாவிலே சிறப்பாக நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த கணியன் எல்லாம் இந்த பாசுரங்களில் எடுக்கப்பட்டது என்பதற்கான ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அது இதில் ஆச்சாரிய வைபவம் சொல்லப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஆச்சாரிய வைபவம் எங்கே சொல்லப்படுகிறது? இந்த பாடல் 21 2+1 3 மூணாவது பாசத்துக்கு போங்க. அங்க போனா என்ன சொல்லிட்டாங்க? அங்கேயும் பசுக்களை சிறப்பு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அந்த பசுக்களுக்கு வாங்க குடல் நிறைக்கும் வள்ளல் பெருந்தது. இங்க என்ன சொல்றாங்க? இங்கேயும் வள்ளல் பெருந்தது. அது அங்கேயும் வள்ளல் பெருந்தது, இங்கேயும் வள்ளல் பெருந்தது. அந்த மூணும் இந்த 21க்கும் ஒரு ரிலேஷன் தான். இன்னொன்னு என்ன? ஓங்கி உலகளந்த உலகு அங்க இந்த பாசனத்திலிருந்து உலகம் என்கிற வார்த்தை சொல்லப்படுகிறது. அது ரெண்டுத்திற்கும் ஒரு தொடர்புகளை நாம் பார்க்கணும். போன பாட்டு என்ன பார்த்தோம்? அவன் ஆண்டவனை சூரியத்தை பார்த்தோம். இங்கேயும் சூரியடா என்று சொன்னாலே அதுல ஒரு தொடர்பு, அதுல ஒரு சங்கத்தவங்காலே அதோடு தொடர்பு. ஒவ்வொரு பாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அதே ஒரு தொடர்பு வந்துகிட்டே வரும். அந்த சந்தி அந்த மாலை அப்படின்றது தொடர்பு வந்துகிட்டே இருக்கு. அது அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அந்த சூரியடா என்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். சரி, நாயகராஜ நகோபனை மட்டும் சொன்னார்களா? என்றால் இல்லை. என்ன இல்லை? அந்த காவல் காப்பாடு என்ன கேட்டாங்க? எதுக்காக வந்திருக்கிறேன்? அப்ப இவங்க என்ன சொன்னார்கள்? தூயோமாய் வந்தோம் துயிலட பாடுவான். அப்ப துயிலட பாடுவதை போன பாடலிலே 3 முறை சொல்லிவிட்டார்கள். இப்ப தூயோமாய் வந்தது என்ன? அதுக்கு விளக்கம் கொடுக்கும்போது அதுதான் இருக்கு. தூயோமாய் வந்து துயிலட பாடுவான். 2 வேலையை நான் சொல்லியிருக்கா வந்திருக்கிறேன். அந்த 2 வேலையில இந்த தூயோமாய் வந்தது என்ன என்று சொல்லப்படுவது இன்றைய பாத்திரமாக அமைந்திருக்க கூடியது. அது இப்படி இந்த ஒரு பாத்திரம் மிக அற்புதமான பாத்திரம். இதிலே வள்ளல் பெரும்பசுக்கள் என்று யார் அழைக்கிறார்கள்? ஆச்சாரியன் அழைக்கிறார். அது ஆச்சாரியன் என்றால் நமக்கு யார்? ராமானுஜர் தான் இங்கே ஆச்சாரியன். அந்த ராமானுஜர் ஆச்சாரியன் ஏன் நாம் அவரை ஆச்சாரியன் என்று அழைக்கிறோம்? என்ன அர்த்தம் என்றால் அவர் ஆண்டவனையும் காப்பாற்றுகிறார், அடியாரையும் காப்பாற்றுகிறார். இருவரையும் காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை கொண்டவர் அவர். எது காப்பாற்றார்? அன்னைக்கு நாம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? திருவேங்கடமுடியான காப்பாற்றுவது ராமானுஜர் தான். ராமானுஜர் இல்லாத போயிருந்தா இன்னைக்கு திருவேங்கடமுடியானே இல்லை. அதனாலதான் அவருக்கு மட்டும் சன்னதி திருமலையில, தாயாருக்கு இல்லை, ஆழ்வாருக்கு இல்லை, மற்ற எந்த ஆச்சாரத்துக்கும் இல்லை, ராமானுஜருக்கு மட்டும்தான் வந்து. இவர் வெளியே போகின்ற பொழுது கூட திருவேங்கடமுடியான் ராமானுஜத்தை நின்று ஒத்துழை வாங்கிட்டு வெளியே போறார். அந்த சிறப்பை ராமானுஜர் பார்க்கிறார். அப்ப அந்த ஆச்சாரியன் ஆண்டவரை காப்பாற்றுகிறான், அடியவரையும் காப்பாற்றுகிறான். அந்த நிலையில இந்த ராமானுஜருக்கு என்ன ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா, எல்லா கோவிலுக்கும் அவரை பண்ணிட்டார். இப்ப வரதராஜருக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காரு? தினமும் தண்ணி ஊற்றி, தினமும் தண்ணி ஊற்ற ஒரு கல்வி உண்டு. தவிர்த்து வாய்க்கு தண்ணி ஊற்ற முடியாது இல்லையா? அதுவும் யார்? வரதராஜன் நெருப்புலன்னு சொல்ல முடியும், யாகத்திலிருந்து வெளில வந்தார். அப்ப அவங்க தண்ணி இன்னும் அதிகமாக தான் கேட்கணும், தாகம் அதிகமாக தான் எடுத்துக்கணும், நெருக்கிறது தான் தண்ணி ஓடும். அதனால அந்த நீரை கொடுத்தவர் ராமானுஜன். அந்த திருவேங்கடமுடியானுக்கு எப்படி அவர் கைங்கரியம் பண்ணாரோ அதுபோல காஞ்சி வரதராஜருக்கும் அவர் சிறந்த கைங்கரியத்தை தொண்டை செய்திருக்கிறார். ஸ்ரீரங்கத்துக்கு என்ன பண்ணிட்டார்? ஸ்ரீரங்கத்துக்கு அவ்வளவும் அவர் வந்து ஏற்பாடு பண்ணிருக்கார். என்ன பண்ணிட்டாரு? ஸ்ரீரங்கம் கோவில் அவர்கிட்ட இல்லை. இன்னும் சொல்ல போனா திருவரங்க தமிழ்நாடு வந்து இவரை ஏற்றுக்கவே இல்லை. யார? ராமானுஜரை ஏற்றுக்கவே இல்லை. திருவரங்காமனால உடைய மாட்டேன். திருவரங்காமனால ராமானுஜர் இருக்க மாட்டேங்க. ஆனா திருவரங்க தமிழ்நாட்டிலிருந்து அந்த கோயில் சாலையை வாங்கி ஸ்ரீரங்கத்தை நிர்வாகம் செய்து கோயில் ஒழுங்கு அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதிட்டார். என்னென்ன செய்யணும்? இப்ப நாங்க வர்த்தீங்க சொல்றோம் இல்லையா, சிவில் பிராக்டிஸ், சிவில் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் அப்படின்றோம். என்ன பண்றோம்? எதுக்கு எவ்வளவு ஸ்டாம்ப் பண்ணணும், எத்தனை காப்பி வைக்கணும், என்ன பண்ணணும், எதுவும் அது என்ன டீட்டெயில அதை வச்சுதான் எல்லாரும் பண்ணுவாங்க. சிவில் ப்ரொசீஜர் கோட், சிபிசி, சிஆர்பிசி, சிவில் ப்ரொசீஜர் கோட், ப்ரொசீஜர். ஆனா அந்த ப்ரொசீஜருக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி புக்கா கொடுத்தா ராமானுஜன்.
இந்த மாதிரி எந்த சமய தலைவரும் பண்ணது கிடையாது. மற்ற சமய தலைவர் என்ன பண்ணிருப்பான், கடவுளை பத்தி பாடி இருப்பான், இதை பற்றி பாடிருப்பான், இதான் கதை பண்ணுவோம். பட் சிறந்த தலை சிறந்த நிர்வாகி, வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர். அந்த அடிப்படையில ஸ்ரீரங்கத்திற்கு என்ன செய்யணும், இத்தனை வடை போடணும், இத்தனை வடைக்கு இத்தனை உளுந்து கொடுக்கணும், இவ்வளவு இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு அது முதல் சொல்லி அந்த கோயில் ஒழுங்குன்றதுல இவ்வளவு சொல்லி யார் யாருக்கு என்னென்ன கைங்கரியம், இவங்களுக்கு இந்த கைங்கரியம், அவங்களுக்கு அந்த கைங்கரியம், ஒருத்தருக்கும் ஒரு இருக்கும். ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு ஜாதி விடல, எல்லா ஜாதியும் ஒன்னா சேர்த்து அவங்களுக்கு இந்த வேலை, அவங்களுக்கு இந்த வேலை சொல்லி ஒரு காமன் கம்யூனிட்டியை உருவாக்கிக்கிறார். ஆனாதான் அவருக்கு என்ன பேர், உடையவர். அதனால எம்பெருமானார் தரிசனம் பேர் வச்சாங்க. விஷ்ணு தரிசனம், திருமாலூர் சமயம் அப்படி கிடையாது. நம்ம ராமானுஜ சம்பிரதாயத்தை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றோம், இது முழுக்க முழுக்க எம்பெருமானார் தரிசனம் என்று யார் பேர் வச்சா, நம்பெருமான் பேருக்கு நினைச்சு வச்சா. யார் பேர் வைக்கணும், ஒருத்தர் வீடு இருக்கு, அந்த வீடு என்ன எழுதி வைக்கிறாருன்னா ரோட்ல பக்கம் எழுதி வச்சு போயிடுங்களா, இனிமேல் எழுதி உனக்கே சுத்தம் நாடி போயிட்டுனாக்கா அது யாரும் வைக்கிறது, யார் பார்த்துக்கிறது, முடிஞ்சு போச்சு இல்லையா. அப்போ யார் எழுதி வைக்கணும், அது வேற எழுதி வச்சு அது வேற கடாங்க இல்லை சொல்றாங்க அப்படின்னு போச்சு, அது வேற கதை. ஆனா அந்த அடிப்படையில ரங்கநாதனே சொல்றாரு, இது எம்பெருமானார். இதுக்கு மேல என்ன பார்க்கிறோம், திருமலை பார்த்தாச்சு, இங்க சஞ்சீவனம் பார்த்தாச்சு, ஸ்ரீரங்கம் பார்த்தாச்சு, இன்னொரு இல்ல நம்முடைய மேற்கோட்டை. மேற்கோட்டையில ராமானுஜ கைகள் என்னன்னு நம்ம சம்பத்ராம் சுவாமி கேட்கிறேன். அவர் உபன்யாசம் பண்றாரு. அது நான் அதிகமா சொல்றது அவ்வளவு சிறப்பு இல்லை, சம்பத்ராம் தான் அதை பத்தி ரொம்ப சிறப்பா சொல்றேன். என்ன பெரிய சிறப்புனாக்க, சம்பத்குமாரை துலுக்க ராஜா தில்லி பாஷா தூங்கி போயிட்டான். தூங்கி போயிட்ட உடனே ராமானுஜ நேரடி பார்த்துட்டு பெருமாள் இல்லையே என்னாச்சு அப்படிங்கிற மூலவர் மட்டும் உற்சவரை காணுமே அப்படின்னு கேட்க போது, உற்சவர் இஸ்லாமிய படையெடுக்க தூக்கி போயிட்டாங்க, அதனால இப்ப அங்கதான் இருக்கு அப்படின்னு போயிட்டாங்க. ராமானுஜர் அங்கிருந்து டெல்லிக்கு நடந்து போறாரு. டெல்லிக்கு நடந்து போய் அங்க எங்களுடைய தெய்வம் அது, அந்த தெய்வத்தை என்ன கொடுத்துரு அப்படின்னு கேட்கிறார். அவன் துலுக்கராஜா சிரிக்கிறான். என்ன ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஒத்து வரா இருக்கு. அவங்களுக்கு என்ன, அவர்கள் உருவ வழிபாடை ஒத்துக்கொள்ளாதவர்கள், நாம மட்டும்தான் உருவ வழிபாடை ஒத்துக்கொள்பவர்கள். நாம தான் யார், வைஷ்ணவர்கள் மட்டும்தான். சைவர்கள் இன்னும் உருவ வழிபாடை ஒத்துக்கல. அவங்க கோயில் சைவர்கிட்ட உருவம் கிடையாது. ஐயோ லிங்கம் ஒன்று இருக்கு அப்படின்னா, லிங்கம்னா சின்னம்னா அர்த்தம். லிங்கம்னா சிவபெருமான அர்த்தம் கிடையாது. அது லிங்கம் என்றால் சின்னம் தான் அர்த்தம். இப்போ ரெட்டையில மாம்பழம் கல்வி அப்படின்னு என்ன அர்த்தம், அது அது கட்சி இல்லை. அந்த கட்சியுடைய சிம்பம் தான் ஹாஸ்பிட்டல் போட்ட மாதிரி, அந்த ஹாஸ்பிட்டல் மாதிரி சின்னத்துக்கு தான் வழிபாடு இருக்குது. இங்க மட்டும்தான் பெருமாளுக்கு வழிபாடு. தெய்வத்துக்கு வழிபாடு நடக்கிறாங்க. இங்கதான் தெய்வத்துக்கு உருவம் நம்புறவ. மற்ற சமயத்தை உருவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. சிவபெருமான பொறுத்தவரை அவங்க அரூபி, ரூபம் இல்லாதவனால அரூபி என்று அழைக்கிறாங்க. அப்போ இந்த சம்பத்குமார் அவர்கள் டெல்லியில் இருக்கும் பொழுது இவர் கூட இங்க கேட்கிறாரு, சொல்றா இதுக்கா இவ்வளவு ஒரு பம்பத்தை பேசிக்கிறாரா, இதுக்காக இவ்வளவு வருவாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. இது இதோட பாடல் செய்யணும் நம்ம சரியா. கடலுக்கு என்னுடைய வாழும் தெய்வம் ராமான் சொல்றாரு. அப்ப மிண்டலா என்ன பண்றேன்னா, இதான் வாழ தெரிய மாட்டேன் கூட்டுக்கோ, அதுதான் கூட்டு போயிடு அப்படின்னு எங்கேயே தேடி போனாலும் அந்த எந்த வைக்கிறோம் தெரியல. ஏன்னா எங்கேயே தான் போட்டு சொல்லிருக்காங்க. அவனுக்கு என்ன தெரியும், நான் சமத்குமார்னா வரலாறுனா சொல்லுனா என்ன எதை பார்த்தாலும் ஒரே இடம் வந்துருச்சு, அவன் முடிஞ்சு போச்சு. அவனுக்கு என்ன தேவைப்படா. ஆனா அவன் தெரியும் அது எந்த இளவரசிகளுடைய அந்த பொருட்கள் இருந்திருக்காரு இந்த சமத்குமார். அந்த இளவரசிக்கு
கம்பத்தூராக ஒரு சாதனை கொடுத்து அந்த தெய்வத்தோடய ஒரு வாழ யாரு இஸ்லாமிய சாமானிய வாழ்வித்த தெய்வம் அந்த ஆபரேஷன் நிறுவனம் அந்த இஸ்லாமிய இளவரசி அந்த துருத்தராஜாவுடைய மகள் பெருமாள் காலம் கொண்ட அனுபவத்தில் ராமானுஜர் வாராய் செல்ல பிள்ளாய் அப்படின்னு கூப்பிட்ட உடனே பெருமாள் தானா வந்து ராமானுஜர் மனிதம். இன்னைக்கு கூட நீங்க வந்து செல்லப்பிள்ளை காரணம்னா ராமானுஜர் மனிதமா இருக்கு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா செல்லப்பிள்ளை வெளில வராதுன்னா ராமானுஜர் தான் வந்தாங்க. ஒரு குழந்தை வந்து அம்மா இருக்கும்போது அந்த மாதிரி 2 பேரும் வந்தால்தான் எல்லாரும் வந்தாங்க. ஒரே ஒரு நாள் மட்டும்தான் வரல. இன்னைக்கு இந்த வைரமணிக்கு மட்டும்தான் ராமானுஜர் கூட வர மாட்டாரு. தவிர மற்ற நாள்ல எந்த ராமானுஜரும் இவங்க சம்பத்குமாரும் எந்த சம்பத்குமார் போனாலும் ராமானுஜர் கூடவே இருக்கு. ஏன்னா வாராய் செல்லப்பிள்ளார் என்றார். அவர் இப்படி ஆச்சாரியனாக இருந்தவன் ஆண்டவனை காப்பாற்ற. அப்ப இவர் அனுபவம் வந்து மனித பார்த்து சரி கூப்பிட்டு போறான். அவன் கொண்டு சொல்றான் நானும் போயிடுவேன். என்னால இந்த பெருமாள் இல்லாத என்ன இருக்க முடியாது, நானும் போயிடுவேன். கிருஷ்ணாமிய ராஜா ஒத்துருவான். ஏன் எல்லாரும் ரொம்ப வாராய் செல்லப்பிள்ளைன்னு அவர்களுக்கு ஒரு வந்து ஒரு சில வருது மனைவி இருக்காதுன்னா விவரத்தில் ஆசிரியர் அவனுக்கு பயங்கரமா இருக்கலாம். இது இந்த மாதிரி நம்ம அப்படின்னு வந்து போயிட்டு ஆகணும். ஆனால் இங்கிட்ட வந்து கிரிநாட்டியார் அப்படின்னு ஏர்போர்ட்டில் அங்க ஒரு பெரியார் வந்து அதே மாதிரி கிரிநாட்டியார் எங்க திருமலையில உண்டு. திருமலையில இருக்கு. ஆனா திருமலை இங்க வந்து நமக்கு அப்படி ஒரு பிழையை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவனை காப்பாற்றுவது யார்? ஆச்சாரியன். அடியார்களை காப்பாற்றுவது யார்? ஆச்சாரியன். அவை இன்றைக்கு அந்த நங்கபோகருடைய சிறப்பை சொல்லுகின்ற ஒரு பாசனமாக இன்றைய பாசனம் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். அறிவார்கள் வாழி அருள் செயல் வாழி நாழ்வாக நீ உலக தாம்பாழி ஏழ்வாழும் உய அவர்கள் உரைத்தவர்கள் தாம்பாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி நீரறிந்த மாற்றாதே பால்சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியார் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே உள்ளடாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போதே ஒட்டியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் என்பாவாய். ஆக எடுத்த உடனே ஆண்டாள் மகனே என்று அழைக்கக்கூடிய ஒரு பாசனம் இந்த பாசனம். அதை மகனே என்று அழைக்கக்கூடியதிலே யாருடைய மகன்? ஆற்றப்படைத்தான் மகன். யார் இருந்து ஆற்றப்படைத்தான்? எதை ஆற்றப்படைத்தான்? ஆற்றப்படைத்தான் என்றால் எக்கச்சக்கமாக வைக்கக்கூடிய எக்கச்சக்கமான செல்வங்கள் வைக்கக்கூடியது. ஆற்றப்படைத்தான். அது யாருக்கு ஆற்றப்படைத்தான்? எது அது செல்வம் என்றால் பசுக்கள், பெரும் பசுக்கள், வள்ளல் பெரும் பசுக்கள். அவன் வள்ளல் பெரும் பசுக்கள் என்ன செய்யுதுன்னா சொரியும். எது சொரியும் சொரியும்னா மேலிருந்து கீழே உள்ளது சொரியும். பால் சொரியும். எப்படி பால் சொரியும்? மாற்றாதே பால் சொரியும். அப்ப மாற்றாதே என்ன அர்த்தம்? மாறி இருப்பது வேறு, மாறாமல் இருப்பது அதே நிலையில். அதை மாற்றாது இதே வாக்கியத்திற்கான புரிகிறார். அதை மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள். அப்படி அவர் எப்படி அது பாடப்பட்டது? மாற்றாவே பால் சொல்லியிருந்தா எப்படி அது பாடப்பட்டது? எப்படி கொடுத்தா அவைகளில் ஏற்ற தலங்கள்
நாம ஒரு பானையோ பாத்திரமோ ஏதோ ஒன்று வச்சோம்னா ஏற்ற கலன் இல்லையா? போன பாட்டு வாங்க உடல் நிறைக்கும் வள்ளல் பெருந்தது. வாங்க என்ன இப்படி ஒரு வச்சு உடலுக்கு எடுத்து வச்சு வாங்க வாங்க அப்படின்னு வாங்கலாம் வச்சு வச்சாங்க. இன்னொன்று கை வாங்க அம்மா கை வலிக்குது வச்சு வச்சு கை வலிக்குது அது ஒரு வாங்க. அவர் வாங்க உடல் நிறைக்கும் வள்ளல் பெருந்தது. அதுக்கு எப்படிடா வள்ளல் கைது வருதுன்னா ஏற்ற கலன்கள் எதிர்நோக்கி மீது வச்சோம்னா உடனே ஏற்ற கலன்கள் எதிர்நோக்கி மீகழிப்ப மாற்றாரை வாழ்க்கையும் வள்ளல் பெரும்பதற்கு ஆற்றப்படைத்தான் அவனை மகனே என்று அழைக்கும் போது யாருடைய மகன்? நந்தகோபுடைய மகனா? நந்தகோபுடைய சொல்றது. இன்னொரு சொல்லுவாங்க ஏன் சொல்லல அப்படின்னா உறவு திட்டம் வந்து மாமனாரா சொல்றாங்க. அதனால பேர் சொல்றது நெருக்கமா இருக்கும். அதனால இந்த பாட்டுல பேர் சொல்லுங்க. இது வரைக்கும் நந்தகோபுரே அழைச்சான். ஏன் நந்தகோபுரே அழைச்சாங்க? அவன் அவனுக்கு எதிரியா இருந்தான். அவனை பேர் விட்டு கூப்பிடுற அளவுக்கு அவன் தன்னை தாழ்த்தி கொண்டிருந்தான். ஆசிரியருக்கு கூப்பிட்டா அதை பத்தி கவலைப்படல. கூப்பிட்டது சந்தோஷமா எடுத்துட்டு பார்த்துட்டு அவன் அப்படி இருந்தான். இப்போ மாமனாரா போறதுனால உறவு திட்டம் வந்ததுனால பேசுறது கொஞ்சம் ரக்கமா இருக்கான். அதனால நம்ம அவனுடைய செல்வத்தை சொல்லி காட்டுகின்றார். ஏற்ற கலன்கள் எதிர்பொங்கி வீடளிப்ப மாற்றாவே பார்ப்பதையும் வள்ளல் பெறுவது. வள்ளல் பெறுவதற்கு யார்? ஆற்றாவது. அவருக்கு சொல்லுகின்ற அந்த அர்த்தங்கள் என்பது எப்படி வருதுன்னா அப்படியே பால் கொட்டு வருவார் கொட்டிக் கொண்டே. அந்த பால் கொட்டுவது கொண்டு கொண்டே போது என்ன பண்ணும்? வாங்கிக்கிறதுக்கு தான் இடம் ஜாலியா இருக்கும். ஒரே நாள் இருந்து பேசி வச்சு இதெல்லாம் முடியாது அப்பா ஒரே முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு வள்ளல் இருந்தது. அந்த அளவுக்கு ஆச்சாரங்கள் என்ன பண்ணுவாங்க? அர்த்தங்களை கொட்டிக்கொண்டே இருக்கும். பத்திரமாய் படித்து 100 முறை வியாக்கியானம் சொன்னவங்க 1000 பாட்டு 100 தடவை வியாக்கியானம் பண்ணாங்கன்னா நமக்கு தலை இல்லையா? ஒரு தடவை சொல்லி முடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வழியாயிடும். 1000 பாட்டு சொல்றாங்க எப்படி இருக்க முடியும்? அதை விட அவருடைய விஷயம் இன்னும் பெரிய விஷயம் தெரியுது. அவர்கிட்ட டவுட் கேட்டாரா? இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கு திருவாயூர்ல நீங்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்டாரா? அவர் சொன்னாரா நீங்க ஆச்சாரியர் 100 தடவை சொல்லியிருக்காரு. அது எந்த தடவை சொன்ன அர்த்தம் கேட்டு அப்பதான் சொல்றாங்க. ஒரு தடவை சொல்றதே மண்டியில இருக்காங்க இல்ல. இது 100 தடவை சொல்றது நான் தனித்தனியா ஒரு கை போட்டு வச்சிருக்கேன் கம்ப்யூட்டர் தான். எந்த பயிர் அது கூட தண்ணி விட்டு அவங்க டவுன்லோட் பண்ணி தரேன் அப்படின்னா அது எப்படி இருக்கு? அந்த மாதிரி அண்ணன் அவனும் ஆச்சாரியன் தானே இல்ல வீட்டாச்சாரியன் அவனும் ஆச்சாரியன் தானே. அவன் ஆண்டவனும் கூட ஆச்சாரியனும் கூட 2 வேலையும் பார்த்துருக்கான். அவனும் பாதுகாப்பு வள்ளல் பெரும் பசுக்கா அவனால்தான் அந்த வள்ளல் பெரும் பசுக்கள் ஏற்படுறான். ஏன் ஏற்பட்டது அப்படின்னா அண்ணனுடைய படிக்கப்பட்ட மாடுகள் அவன் கையால தலை விட்டதுனால அதுங்க எல்லாம் வளரும் போது அவ்வளவு சந்தோஷத்தோட வந்தா அவ்வளவு வாழப்படுது. இன்னைக்கு நல்லா பார்க்கலாம். அதுல அந்த செடி வளர்க்குறவங்க அந்த கைலாசம் இருக்கிறதுலாம் அவங்க அந்த செடி வச்சாங்கன்னா ஓஹோ அது ஒன்றும் கவலையாக அதே பக்கத்துல வச்சுக்கலாம். 2வது நாள் புதுசுன்னு போயிருந்து அப்படி படமாக போட்டதெல்லாம் பார்த்தோம். அதே பாட்டி அந்த மாதிரி ஒரு சாட்சி வெறும் சாப்பிட்டு கொடுப்பாங்க. அதை போட்டு வச்சாங்கன்னா அது அப்படியே பெரிய மழை போய் அதுவும் மாறி வீட்டில் இருக்காங்க. வேற ரொம்ப பெரிய சாப்பிட்டு மாறி வீட்டுனா அங்கே சாப்பிட்டு வளர்ந்து அப்புறம் எங்கிட்ட உட்காந்துக்குவாங்க. நீங்க உள்ள வேலை அப்படிங்கிறாங்க. நான் சைக்கிள் எடுத்து வைக்க தெரியுது அப்படின்னா தான் ஒவ்வொன்றும் வளர்ந்து புரியாது. இன்னைக்கு ஒரு மரம் தான் அது அப்படி அவனுடைய பழக்கம் பட்டதுனால அவரை கைப்பற்றதுனாலே அந்த பசுக்களுக்கு அந்த பாசம் இந்த தன்மை வந்தது. இப்படி அண்ணன் அர்ஜுனத்தை கேள்வி சொல்றான். சொல்லும் போது அர்ஜுன் சொல்றான் நீங்க இருக்கு யாரும் சண்டை போடுறாங்க தர முடியல. அவன் சொல்றதுல கேட்குது நீங்க வாட்டாயா போதும் நான் நேரா போய் சண்டையை போட்டுற நீ ஒன்று நீங்க சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி பல தடவை அவன் வர பார்த்துட்டு இருக்கிறான். அப்படி கேள்றா அப்படின்னு சொல்லிக்கிறாரா இதே உடம்புல பார்த்தேன் இந்த கேளப்பா அப்படின்னு சொல்லவே நீ சொன்ன எனக்கு புரியல சொல்லியிருக்கான். திருப்பி சொல்ற கேள்வி சொல்றத சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் கண்ணன் கீதையை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ப கடைசியா சொன்னான் இந்த கீதையை நீ இந்த முக்கால்வரைக்கும் சொல்லாத அப்படின்னா ஏன் அப்படின்னா
அந்த தப்பை நான் பண்ணிட்டேன். இவருக்கு தலைவர் சொல்லி எல்லாம் பண்ணிருக்கோம், இவருக்கு ஆரம்பிச்சாங்க. ஓ சொல்லி கண்ணை பார்த்தாரு நம்ம அம்மா இருக்க சொல்லிட்டு அவனை விட இவன் ஆரம்பிச்சாங்க. அப்ப அர்த்தம் நிறுத்திட்டானா, நிறுத்திட்டு கண்ணில் பார்த்துக்கலாம், ஓட ஆளுல பார்த்துக்கலாம். ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பால் வசங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி அம்மா வந்து அதுவும் ஸ்கூல்ல பால் வசங்கள்லாம் விட்டுட்டு வரும். விட்டுட்டு வரும்போது எங்க வீட்டுல மகாவாரா நான் எல்லாரும் போனோம்னா அந்த டீச்சர் சொல்ல போறா, நீங்களே நீங்க கூட்டிட்டு போயிடுங்க, எங்களால பார்க்க முடியாது சொல்லிடுவா அப்படின்ற நம்பிக்கையில அந்த அம்மா பயந்து போவான். போனாக்கா மேடம் நான் கூட்டிட்டு போடுவேன் அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாங்க. அது ஒண்ணுமே சொல்லலையே. திருப்பி ரெண்டாவது நாளாவது சொல்லுவாங்க, முதல் நாளுக்காக மரியாதை விட்டாங்க போட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பார்த்தாக்கா ஒரு நாள் கூட டீச்சர்ஸ் வாயே கிடைக்கல. இந்த ரொம்ப சண்டைகளா போய் தாங்க முடியாத டீச்சரே கேட்டாங்க, ஏங்க என் குழந்தை வந்து மகாபாலு எப்படி அது முடியாது, நீங்க இன்னும் ஒரு தடவை வாயே தரீங்க, அதுவா அதை விட பெரியவா இது பண்ணது. அந்த மாதிரி அர்ஜுனன் பாக்குறா, என்ன இந்த கண்ணை அழாத விழாது அப்படிங்கலாம் இருக்காங்க. உண்மையானதை உனக்கு போய் வெளியே சொல்லுங்க அதுக்காக. அந்த மாதிரி இந்த வல்லவர்களுக்கு மட்டும் கேட்குது அப்படின்னு சொல்லும்போது அத்தனை அன்பதே அன்புயர்த்தி கொடுக்கக்கூடிய நாம் வாங்கிக் கொள்கின்ற சாஸ்திரத்தில் தான் பிரச்சனையை தவிர அதற்கு பால் கொடுப்பது என்பது அது கடன் வேண்டுமானாலும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நிலையாக அது இவைகள்லாம் நம்முடைய அகாரிகளை காட்டக்கூடியது. அப்படிப்பட்ட அக்கற்படுத்தான் மகனை அந்த செல்வங்களை எல்லாம் உடைய மகனே அப்படின்னு நடக்கும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, நந்தகோபாலா உனக்கு இந்த செல்வம்னா ஒன்றும் உங்க அப்பம் கொடுக்கறது இல்லை, நீ சம்பாதிச்சது இல்லை, அண்ணம் அது ஆக்கப்படைத்தான் மகனே. மகன் வந்ததுனாலே உனக்கு வந்து சுற்றுறாரு, நீங்க வாழ்க்கை சம்பாதிக்க பக்கம் எதுவும் இல்லை, அதை ஆக்கப்படைத்தான் மகனே என்று அந்த நந்தகோபருடைய மீண்டும் ஒன்றை செய்கிறார். அடுத்த நாள் அறிவுராய் அவங்க அம்மாவுக்கு சொன்னார், ரொம்ப நாள் கொள்கையே உறவுகளுக்கு என்பது மாற்றி எப்போதாய் அறிவுராய், இங்கேயும் அறிவுராய் ஆண்டவனுக்கு சொல்கிறார் அறிவுராய். என்ன காரணம்? ஏப்பா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, பரவாயில்ல உட்காந்து நினைச்சிருக்கியா, திருப்பாக்கு 2 மட்டும் நினைச்சியா, இல்ல ராமாவதாரத்துல யாரோ இஸ்லாமத்தில் இவங்களுக்கெல்லாம் வந்து கிருஷ்ணா இருந்தாங்க நினைச்சிருக்கியாரே, நீ நந்தகோபனுடைய பையனா போகணும். ஏன் நந்தகோபு பையனா போறது? எவ்வளவு கழகத்தில் ஆரம்பிச்சு நமக்கு தூங்குறதுல வந்து கேட்க வேண்டிய கேள்வி ஏன் அவங்க வந்து கேட்பாங்க. அப்போ நந்தகோபாலன் மகனாக இங்கே வந்துருக்கின்றார், அதை நீ புரிந்து கொள். அது அப்படி வந்து புரிந்து கொண்டாலே நீ படுத்துக் கொண்டு இருப்பது நியாயமில்லை. ஆகவே அறிவுராய் என்று அவனை உறுத்துகிறார்கள். இதுதான் ஆண்டாளுடைய சிறப்பு. என்ன ஆண்டாள் என்றால் ஆண்டவர்கள் ஆழ்வார் பிற்காலத்துக்கு தான் வரா மாதிரி தெரியும், எதிர்கால வார்த்தைகள் காட்டுற மாதிரி இருக்கு. ஆழ்வார் அப்புறம் வந்து ஒரு வார்த்தைலாம் படிச்சுக்கிட்டு ஒரு நீட்டுக்கு அப்புறம் தான் ஏதோ நடக்கும் போல இருக்குது. அந்த இவ எடுத்த உடனே ஆண்டாள், ஆண்டவனை ஆண்டாள், தமிழை ஆண்டாள், அறியாதை ஆண்டாள். எங்க போனாலும் பாருங்க ஆண்டாள் தெரியுமா கேட்க எல்லாரும் தெரியுமா. அந்த கிறிஸ்டியனா இருந்தாலும் சரி, இஸ்லாமியரா இருந்தாலும் சரி, யார் கேட்டாலும் சொல்லுவோம். மார்கழிகள் தெரியுமா கேட்டு பாருங்க, நிச்சயமா தெரியும். அவங்க அப்பா தெரியுமா தெரியாது, அவங்க அப்பா இருந்தாரு. திருப்பல்லாங்க தெரியுமா என்னது அப்படின்னு அதை கேட்பான். அவன் இது வந்துடும் அப்படி பேசுறது. அவன் இவள் ஆண்டாள் என்பதை எப்படி ஆண்டவனுக்கே அறிவுறுத்துகின்ற இப்ப கண்ணன் பார்த்தானா இந்த வள்ளல் பெரும்பக்கள் இதெல்லாம் சொன்னாக்கா எல்லா ஊர்ல இங்க பார்த்தாம இருக்கு. இது என்ன குறிப்பிடுற மாதிரி இருக்க முடியும்? எல்லாருக்குன்னா பஸ் இருக்கு, எல்லாரும் பணக்காரங்க, எல்லாரும் ஊர்ல எல்லாரும் என்ன கூட்டாம இருக்கும் அவங்க அப்படிதான் பண்ணணும். அப்போ அவனுக்கு எடுக்கக்கூடிய சொற்களை ஆண்டாள் சொல்கிறார். என்ன வைக்கிறார்? ஊற்றமுடையார். ஊற்றமுடையார் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஊற்றமுடையார் என்றால் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்.
உச்சமொழியா என்பதனாலே அவன் பரம்பொருள் என்பது நிரூபிக்கப்பட்டது உண்டு. எதாவது நிரூபிக்கப்பட்டது? வேதத்தாலே சொல்லப்பட்டது. உச்சமொழியா என்பதனாலே அவன் நிரந்தரமானவன். ஏன் நம்ம இவ்வளவு தூரம் பெருமாளத்தை பேசுறோம்னா, வேதத்தில் அவனை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை. அந்த வேதத்திலே இவன் தான் பரம்பொருள் என்று சொன்னதுனாலே இவனை நாம் ஏற்றுக்கொள்ளும். வேதத்துல வேற யாருன்னா சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம வேற யாருன்னா பார்ப்போம். ஆனா உச்சமொழியா என்பதால என்ன அர்த்தம் என்றால், நீ நிரந்தரமானவன். அந்த நிரந்தரம் எப்படிங்கிறது தீமையானவன், உறுதியானவன். அந்த உறுதியான எங்கே வந்தது? வேதத்தினால சொல்லப்படுது. ஏன் வேதத்தினால சொல்லப்படுது? இடத்திற்கு வேதம் யாராலும் வேதப்படாது. இன்னாதான் வேதத்தை எழுதினாலும் யாரும் சொல்ல முடியாது. அதே மாதிரி வேதம் ஒளிமொழி. வேதம் என்பது ஒளிமொழி. அந்த ஒளிமொழி என்றால் இப்போ சில பேர் மொழிகள் எழுத்துருக்காரு. இந்த மொழிகள் ஒளிமொழி தானே எழுத்துருக்கா? கிடையாது. அவங்க அம்மா அப்பா பேச இங்காவது கேட்டுப்பாங்க. சில மொழிகள் இது ஒளிமொழிகள் தான், சவுண்ட் மட்டும்தான். அதுக்கு இது கிடையாது. என்ன கிடையாது? லெட்டர்ஸ் கிடையாது. அவங்க பார்த்து எழுதுறதுக்கு கிடையாது. ஆனா அப்படின்னா சும்மா சொல்லிட்டாங்க சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா பேசிட்டு அவங்க கேட்டு பேசிட்டு போயிடுவாங்க. அது ஒளிமொழி. வேதம் என்பது ஒளிமொழி. சான்ஸ்கிரிட் எழுதினால அதுதான் வாழ்க்கை தவிர வேதம் என்பது சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டதல்ல. ஆனால் தமிழ் வேதம் என்பது தமிழிலே எழுதப்பட்டது, தமிழிலே சொல்லப்பட்டது. இதற்கு ஒளியும் உண்டு, அங்கே கிடையாது. அதாவது இப்ப எதுல பாக்குறோம்? பரதநாட்டியம் ஆடுறாங்க. இப்ப பரதநாட்டியம் ஆடும் பொழுது நம்ம ரத்தம் பண்ற சொல்லுவாங்க. அது எந்த மொழி? கிடையாது. அவங்க சொல்லிதான் இது கேட்டு அவங்க அதை கேட்ட சொல்லிக்கலாம். யாரும் எழுதி வச்சதே கிடையாது. இப்போ எழுதிக்கலாம். அதுதான் விஷயம். அவன் எழுதுறது கஷ்டப்பதான் எழுதி முடியும். அது கேட்டு பண்ணதான் முடியாது. அதே ஒளிமொழி. அந்த ஒளிமொழியில வேதவத்து நிலையிலே அவன் எந்த வேதத்தை யார் எழுதினார்கள் தெரியாது. வேதத்தை யார் எழுதுறது தெரியாதனால அவன் அனாதி. அனாதி என்றால் எல்லா காலங்களுக்கும் முற்பட்ட. வேதத்திலே அவன் சொல்லப்பட்டிருக்கா, அவன் தான் பரம்பொருள் சொல்லனால இங்கே உச்சமொழியாய் நிரந்தரமானவனே, நீ நிர்ணயிக்கப்பட்டவன், வேதத்தாலே நிர்ணயிக்கப்பட்டவன். அது என்ன ஆகுது சங்கடம்னாக்கா, இந்த வேதத்துல ஒரு பகுதியில ஒரு தெய்வத்தை பற்றி சொல்லிருக்கு. இப்ப நம்ம ஒரு கதை படிச்சோம்னா அதுல பல கதாபாத்திரங்கள் வரும். பல கதாபாத்திரங்கள் வரும் பொழுது அடுத்த கதாபாத்திரங்களை பற்றி அவங்கள பற்றி சொல்லும்போது கொஞ்சம் சிறப்பா சொல்லியிருக்கு. அதனால கதையுடைய ஹீரோவுக்கு மகிமை கம்மின்னு சொல்ல முடியாது. கதையுடைய ஹீரோ துருவோடு இருப்பாரு. ஆனா சில இடங்கள்ல அவரை பற்றி சொல்லப்படாமல், ஆனால் மற்ற கதாபாத்திரங்களை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டது. அந்த மாதிரிதான் பிற தெய்வங்கள். அந்த பிற தெய்வங்கள் மற்ற அந்த மாதிரி இருந்தால அதை மாத்திரம் படிச்சு வேண்டாம்னா ஓஹோ இதுதான் சிறந்ததுன்னு ஆரம்பிச்சு முடிவு சொல்லலாம். பாதி படிச்சவங்க பாட்டு கேட்டாங்க. அந்த மாதிரி இந்த பகுதியில மக்கள் படிச்சவங்க இதோட கொண்டு போயிட்டாங்க. இன்னும் சில பேர் ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. இதுவே சொல்லியா இப்ப இந்த மோனம் அடிக்கணும். மோனம் அடிச்சா சாமி விட்டா மாதிரி அவன் அதெல்லாம் பண்றாங்க. கமலம் மோளை எடுத்துக்காங்க இருக்கிற அறிஞர்கள் அதெல்லாம் இல்லை. சாமிக்கு மோனத்தை தான் செயல்பட்டு வரும். அதுவும் என்ன எங்க ஊர் மோனம் கூட ஒத்து வராது. அந்த ஊர் மோனத்தை பிடிக்கிறது அனுப்பிச்சாக்கா என் சாமிக்கு அது விடும். அதனால அந்த ஊருக்கே போய் அங்கிருந்தே மோனத்தை பிடிக்க வந்து நீ அடிக்காத ராஜான்னு அடிக்க வச்சு எல்லா சாமியும் பிரிக்க வச்சு சத்தம் போட்டு முடிஞ்சா கொண்டு போகுது. இல்லைன்னா அது சாமி காணி விட்டாங்க. சில சாமி என்ன சொல்லணும்? இல்லை எனக்கு நீ ஆகுது, எனக்கு நீ மாறுது, எனக்கு அதை வச்சு கும்பிடு, இதை வச்சு கும்பிடு, டான்ஸ் ஆடு, ஜாதியை அடிச்சுக்கோ அப்படின்னா ஓஹோ சரி. ஏன்னா அவங்க புரிஞ்சு சரி இந்த சாமி எல்லாம் புரிஞ்சுதான் அவங்க புரிஞ்சு அவ்வளவு. ஆனா வேதத்தை முழுமையான பார்த்தீர்கள். இதில் பரம்பொருள்